வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அதே கொஸ்டின் தான். ரைட் தி ஃபஸ்ட்டு 6 terms ஆஃப் தி சீக்வன்ஸ் whose nth term are given below and classify them as AP, GP, AGP, HP and none of them. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி நான் கான்செப்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஏபினா என்ன வரும், ஒரு 3 டேர்ம் கொடுத்துட்டு அது ஏபினா பி டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் சி ஃபஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்மு டிவைட் பை 2 போட்டால் அந்த பி டேர்ம் வரணும். அப்படி இருந்தால் அது ஒரு ஏபின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஜிபியாக இருந்தால் பி ஸ்கொயர், அதாவது நடுவில் இருக்க டேர்ம் 3 டேர்மில் நடுவில் இருக்க டேர்ம் ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் டு பண்ணால் அந்த ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்டோட ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஏஜிபியை பொறுத்த வரைக்கும் இது ஹச்பின்னு மாற்றியாச்சு. நம்ம ஹச்பி ஈக்குவல் டு இந்த தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு 2 times ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் அண்டு ப்ளஸ் செகண்ட் டேர்ம்னு வரும். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம கான்செப்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு இதை ப்ரூவ் பண்ணுறக்காண்டி இதை நான் சைடில் எழுதியிருக்கேன் ஃபார்முலா மாதிரி. நம்ம அடுத்து இந்த சம்முக்கு போவோம். இதில் T1 ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஈக்குவல் டு 1 + 1 1 + n + 1 n + 1 1 + 1 இன்ட்டு 1 + 2 டிவைடட் பை 1 + 3 இன்ட்டு 1 + 4ன்னு வரும். இதை ஃபர்தராக எழுதும் போது 2 × 3 டிவைடட் பை 1 + 3 × 5 15 வரும். ஈக்குவல் டு 6/16 வருது. இதை ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் 3/8ன்னு வரும். ஓகே, அடுத்து T2 டேர்ம். T2 ஈக்குவல் டு 2 + 1 இன்ட்டு 2 + 2 டிவைடட் பை 2 + 3 இன்ட்டு 2 + 4ன்னு வரும். ஓகே, இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 3 × 4 டிவைட் பை 2 + 18 வரும். ஓகே, ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 20ன்னு வரும். ஈக்குவல் டு 3/5ன்னு வரும். ஓகே, 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, 4ஆல் அடித்தா அவங்களுக்கு வரும். T3 ஈக்குவல் டு 3 + 1 இன்ட்டு 3 + 2 டிவைடட் பை 3 + 3 இன்ட்டு 3 + 4ன்னு வரும். ஈக்குவல் டு 4 × 5 டிவைடட் பை 3 + 21 வரும். ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு 5/6. இதே மாதிரி T4 போட்டிங்கன்னா டைரெக்டாக எழுதிடுவோம். 5 × 6 டிவைடட் பை 4 + 3 × 8ன்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு 15/14ன்னு வரும். T5 வந்து ஈக்குவல் டு அதே மாதிரி 6 × 7 டிவைடட் பை 5 + 3 × 9ன்னு வரும். ஈக்குவல் டு இது 21/16ன்னு வரும். ஓகே, 21/16 வரும். அடுத்து T6 பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 7 T6 7 × 8 டிவைடட் பை 6 + 3 × 10ன்னு வரும். ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 9. இது 6னா 30 30 36 36னா வழக்கம் போல் 4ல் டிவைட் பண்ணலாம். இது 2 வரும். 36னா நம்மளுக்கு 9 வரும். அதுதான் 7 × 2 14 வந்திருக்கும். இது கீழே வந்து 9 மட்டும் வந்திருக்கும். இதுதான் நம்மளோட 6 நம்பர், சீக்வன்ஸோட 6 நம்பரு. அதாவது 3/8 3/5 5/6 15/14 21/16 14/9. ஓகே,
இது நம்மளுக்கு ஏபியில் இருக்குமா, ஜிபியில் இருக்குமா, இல்லை ஹெச்பியில் இருக்குமான்னு சும்மா ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணி பார்ப்போம். இதில் இப்போ T2 மைனஸ் T1 பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு T2 என்ன டேர்மு, T2 3/5 மைனஸ் 3/8. 3/5 மைனஸ் 3/8 எவ்வளோ வருது? எல்சிஎம் எடுத்தால் 40, இது 24 மைனஸ் 15 வரும். ஓகே, 24 மைனஸ் 15 வருதா? ஈக்குவல் டு 9/14 வருது. ஓகே, சிமிலர்லி T3 மைனஸ் T2 பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா T3 5/6 3/5. ஓகே, T3 வந்து 5/6 மைனஸ் 3/5. இதை ரெண்டே மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 13 வருது. அப்போ 25 மைனஸ் 18 வரும். ஈக்குவல் டு 7/13 வருது. ஸோ இப்படியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இல்லை ஏபி நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ஏபி என்ன பார்த்துருப்போம், ஏபி ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு a + cன்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஃபார்முலாலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தாலே காமன் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரல. 9/40 வருது, 7/30 வருது. ஸோ வந்து இது ஏபியாகவும் இருக்காது, ஹெச்பி. ஏபியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷனே வரும், அதுவும் வராது. ஓகே, not a AP or HP. ஓகே, இது ரெண்டுமே இருக்காது. ஜிபிக்கு என்னது காமன் ரேஷியோ இருக்கா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இதுக்கும் காமன் ரேஷியோவே இல்லை, இதுக்கும் காமன் ரேஷியோவே இல்லை. இருந்தாலும் T2/T1 ஈக்குவல் டு 3/5 3/8ன்னு போட்டு பார்ப்போம். 3/8 போட்டு பார்த்தா எவ்வளோ வருது? 3 கான்சல் 8/5ன்னு வருது. T3/T2 ஈக்குவல் டு 5/6 3/5 ஈக்குவல் டு 25/18 வருது. பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்ததில் இது வந்து நாட் ஜிபின்னு வருது. ஓகே, இப்போ ஏடி அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் இருக்குமோன்னு சொல்லி பார்த்தாலும் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் ஒரு காமன் ரேஷியோ வரணும். ஓகே, இந்த 3/8 3/5 5/6ன்னு இருக்குது. ஓகே, இந்த 3/5 3/8 3/5 5/6 எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு காமன் ரேஷியோ R² எதுவும் வரல. நம்மளுக்கு ஏஜிபின்னா A, + D இன்ட்டு R² இன்ட்டு 6, A + 2D இன்ட்டு R²ன்னு வரணும். ஓகே, இதுக்கு ஒரு எந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த 1/R⁴ 1/R⁴ 1/R² இந்த மாதிரி வரும். இல்லாட்டி R⁴ R⁴ வரும். இங்கிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, எதுலேயுமே ஒரு R² கிடையாது. கீழே இருக்க டேர்ம்ஸ்லையும் எதுவும் இல்லை. இது ஒரு சம்மேஷன் சீரீஸ் மாதிரியும் வரல. ஓகே, இந்த மாதிரி 1/R⁴ 1/R⁴ 1/R² வரல, R² R⁴ R²ன்னு வரல. இதோட சீக்வன்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எந்த ஒரு டேர்ம் வரனால இது வந்து நாட் ஏஜிபி. இந்த 4 ஏபி ஹெச்பி ஜிபி ஏஜிபி எந்த ஒரு டேர்ம்ஸ்லையும் இது வரல. ஓகே, இது ஒரு சாதாரண சீக்வன்ஸ் தான். இது ப்ரோக்ரெஷன் எதுலேயுமே வரல. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.